மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் கடலூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழ்நாடு அரசு சார்பில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் என்பது கடந்த 3 நாட்களாக கடந்த சில ஆண்டுகளாக செயல்படுத்த நிலையில் பணியாளர்களாக பெண்கள் என்பவர் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் பல்வேறு கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி பல்வேறு அளிக்க வேண்டும், பணி நேரத்தை வரையறுக்க வேண்டும், சுகாதாரத்துறை மூலமாக ஊதியாக வங்கி கட்ட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக மக்களை தேடி மருத்துவ திட்ட பெண் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் அவர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டம், பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையினர் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று கடலூரில் ஆட்சியர் அலுவலகம் ஈடுபட்டு வந்தவர்கள் திடீரென பாரதி சாலையில் கடலூர், புதுச்சேரி மற்றும் சிதம்பரம் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்துக்கு மேலாக இவர்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது கலைத்திருக்கிறார்கள். மக்களை தேடி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்.